முழு நம்பிக்கை உள்ளது. என் நாராயணர் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. இது நாராயணரின் லீலைகள்தான். விதிப்படி நடக்க வேண்டியதுதான் நடக்கும். அதனால் தான் நான் கூறுகிறேன். நான் கூறுவதை கேளுங்கள் சகோதரா. இந்த இரு குழந்தைகள் மீது ஆணை. நான் வணங்கும் நாராயணர் மீது ஆணை. என் மகளை எடுத்து செல்லுங்கள். எடுத்து செல்லுங்கள். செல்லுங்கள் சகோதரா. தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் கடுமையான மனதுடன் கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டும். தந்தையே, என்ன குழந்தை? தம்பியா தங்கையா? கூறுங்கள் தந்தையே, என்ன குழந்தை என்று? தம்பியா தங்கையா? சுவாமி நாராயணா, என் மகனை காப்பாற்றுங்கள் நாராயணா. எதற்காக குழந்தையை திரும்ப கொண்டு வந்தீர்கள்? தேவகி, நான் கொண்டு வந்திருப்பது நமது குழந்தை அல்ல, நந்தனின் மகள் இவள். நந்தனின் மகனா? தாயே, என் குழந்தை எங்கே தாயே? என் குழந்தை இந்த குழந்தையை ஏன் இங்கு கொண்டு வந்தீர்கள்? கம்சன் இந்த குழந்தையை நம் குழந்தை என்று கொன்று விடுவானே. நாம் அனுபவிக்க வேண்டிய இந்த வேதனை இந்த குழந்தை ஏன் அனுபவிக்க வேண்டும்? நந்தனிடம் நானும் இதைத்தான் கூறினேன் தேவகி. ஆனால் என்ன? நந்தனுக்கு தெரியாது, ஆனால் கம்சனை பற்றி உங்களுக்கு தெரியுமே. நான் எனது காலனின் காலனாவதை யாராலும் தடுக்க முடியாது. நான் அந்த குழந்தையை அழிப்பதற்கு நிச்சயம் செல்வேன். என்னை எந்த இயற்கையாலும் தடுக்க முடியாது. இந்திரனாலும் தடுக்க முடியாது.
நான் தான் கூறினேன் அல்லவா, கம்சனை யாராலும் தடுக்க முடியாதென்று. யாராலும் முடியாது. கூறுங்கள் சுவாமி, என்ன நேர்ந்தது? இதுவரை இவ்வாறு நடந்ததே இல்லை. குழந்தை பிறந்ததும் என்னை அறியாமல் என்னுடைய கண்களை மூடிவிட்டேன். ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விட்டேன். பிறந்தது ஆணா பெண்ணா என்று கூட தெரியவில்லை. கூறுங்கள் சுவாமி, பிறந்தது மகனா இல்லை மகளா? இது அந்த கடவுளின் முடிவு. உங்களது மகன் உயிர் வாழ்ந்தே ஆக வேண்டும். இந்த குழந்தைகளின் பிறப்பின் ரகசியத்தை எவரும் அறியக்கூடாது. யசோதா, நமக்கு நாராயணர் அன்பு மகனை அளித்துள்ளார். யசோதா, உன் மகனை வாங்கிக்கொள். இந்த தந்தை தாய்மைக்கு துரோகம் செய்துவிட்டேன் யசோதா. என்னை நீ மன்னித்து விடு. நாராயணரே, என் மகளை காப்பாற்றுங்கள். நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். கம்சன் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். வந்தால் இவளை கொன்று விடுவான். நான் தான் குழந்தையை கொல்வேன். நான் வர சற்று தாமதமாகிவிட்டது. அதற்குள் கைவிலங்கை கழற்றி விட்டாயா? அப்படி என்றால் உனது புத்திர பாசம் உனக்கு தாக்குதல் கலையை கற்றுத்தந்து விட்டதா? ஆனால் என்ன செய்தாலும் சரி, இவன் என்னை அழிக்க முடியாது. நான் இவனை அழிப்பேன். நான் அழித்தே தீருவேன். வேணும் சகோதரா, வேண்டாம், விட்டு விடுங்கள். என்னிடம் கொடு. வேண்டாம் சகோதரா, குழந்தையை விட்டு விடுங்கள். இந்த குழந்தையை கொன்று பாவம் செய்யாதீர்கள் சகோதரா. தள்ளிப்போ. கம்சா, எங்களின் மகன் தான் உன்னை கொல்வான் என்று அசிரீரி கூறியது. ஆனால் இவள் பெண். இவள் அவள் இல்லை. இவளை விட்டுவிடு. எங்கள் குழந்தையை கொல்லாதே. இவளை கொன்று விடாதீர்கள். வாய்ப்பே இல்லை. இல்லை, நான் இந்த குழந்தையை விடமாட்டேன். இது மகனோ இல்லை மகளோ, இது இறந்தேயாக வேண்டும். இது இறந்தேயாக வேண்டும். சகோதரா, வேண்டாம், வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வேண்டாம் கம்சா, நில். கம்சா, நில். குழந்தையை விட்டுவிடு கம்சா. இதோ பார், இந்த இடத்தில்தான் நான் உனது அனைத்து குழந்தைகளையும் துன்புறுத்திக் கொன்றேன். இப்பொழுது இந்த 8வது குழந்தையின் முடிவுரையையும் நான் இங்குதான் எழுதுவேன். அவ்வாறு செய்யாதீர்கள் சகோதரா, அவ்வாறு செய்யாதீர்கள். இவளை கொல்ல வேண்டாம் கம்சா. இரக்கம் காட்டு. காட்டுவேன், நிச்சயம் காட்டுவேன்.